ஹே ஹாய் கைஸ், வந்துட்டீங்களா? சண்டே 7 PM நானும் டான்னு வந்துடுவேன். அண்ட் ஒரு 1 வீக்லயே 53 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் செல்ல குட்டீஸ். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். பார்ட் 1ஓட எண்டிங்ல நம்ம ஹீரோவா அந்த எனிமி கேங்ல இருக்கிற 2 பேரும் செத்தடான்னு சொல்றதோட முடிஞ்சது. சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். யாராச்சும் பார்ட் 1 பார்க்காம டைரக்டா இங்க வந்திருந்தீங்கன்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இப்ப விடிஞ்சிருச்சே, ஸோ இவனுங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் நாம உயிரோட இருக்கலாம். பட் எனக்கு இப்ப கொஞ்சோண்டு தானே பவர்ஸ் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேருமே என்னை விட 2-3 லெவல் கூடவா இருப்பாங்க. ஸோ நாம எப்படியாச்சும் இந்த மிதிக்கல் பீஸ்ட் எல்லாத்துக்கும் மேல தாவி தாவி எஸ்கேப் ஆகுறதான் நமக்கு சேஃப்னு ஓட ஸ்டார்ட் பண்ண, அந்த எனிமி கேங்ல இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றா. நம்ம ஹீரோ நொண்டி தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சொர்க்கத்தையே திருடும் கால்களோட பவரால தப்பிக்க பார்க்க அவளோ விடுற பாட்ட காணும். ஸோ அவளை ஸ்டாப் பண்ணணும்ன்றதுக்காக தன்னோட ஸ்ட்ராங்கான காலால அவ காலில் ஒரு அடி, அவ கால் எலும்பு முறிஞ்சு சட சட சடன்னு கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வெப்பன் கூட இல்லைங்க. ஸோ நம்ம ஹீரோ ஒரு மரத்தடியை எடுத்து அதுக்கு தன்னோட பவர்ஸை கொடுத்து அது ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா எங்க நம்ம ஹீரோ இப்பதானே கத்துக்குட்டி. ஸோ இப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அவனை அடிச்சு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ரொம்பவே டயர்ட் ஆயிடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த எனிமி கேங் லீடரும் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுவோம்னு ரெடியாக நம்ம ஹீரோக்கு நம்ம பாட்டி சொன்னு, நீ உன்னோட எதிரிக்கு ஒரு செகண்ட் கூட கொடுக்க கூடாது, இல்லைன்னா நீ தோத்துடுவேன்னு சொன்னது ஞாபகம் வர நம்ம ஹீரோ அப்படியோ கஷ்டப்பட்டு அவன் ஒரு வழியா போட்டு தள்ளிடுறான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சுத்தமா எழுந்து நிக்க கூட ஸ்ட்ரென்த் இல்ல. எப்படியோ அந்த மெடிக்கல் பீஸ்டோட ஹெல்ப்போட அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து கீழே பொத்துன்னு விழ, பின்னாடியே கஷ்டப்பட்டு எழும்பி வந்த அந்த எனிமி கேங் பொண்ணு நம்ம ஹீரோவை போட்டு தள்ள கத்தியன்னுட்டு நம்ம ஹீரோவோ சரிடா நம்ம சொல்லி முடிஞ்சதுன்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டான். அப்போன்னு பார்த்தா அவளால கத்திய ஹீரோ கிட்ட கொண்டு போகத்தான் முடிஞ்சதே தவிர அதை அசைக்க கூட முடியல. பார்த்தா நம்ம பாட்டி தன்னோட தையல் கலையோட பவரை யூஸ் பண்ணி அவ கத்திய செம ஸ்ட்ராங்கா தடுத்து வச்சிருக்காங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம தாத்தாக்களும் சேர்ந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, இப்ப அவன் ஃபேஸ் செம்ம ஹாப்பியா இருக்கு. நம்ம பாட்டி கெத்தா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க குயின்மூவை உன்னை கொல்ல விட்டுடுவாமான்னு கேட்க அவ பயத்துல அப்ப என்னோட மாஸ்டர்ஸ் எங்கன்னு கேட்க நம்ம பாட்டியோ, அந்த கிழவனுங்களை கட்டியா தோ அவனுங்களையெல்லாம் ட்ரெஸ்ஸா மாத்திட்டேன்னு பிள்ளைத்தனமா சொல்ல அந்த எனிமி கேங் பொண்ண பார்க்கணுமே, அவ பயத்துல நம்ம பாட்டிய போட்டு தள்ள வாழ ஓங்க நம்ம புச்சர் தாத்தா அந்த பொண்ணை க்ளோஸ் பண்ணிடுறார். உன்னோட ட்ரைனிங் பத்தாது குயிமோன்னு புச்சர் தாத்தா சொல்ல நம்ம ஹீரோ பொய்சன் தாத்தா கிட்ட இருந்து அந்த 4 மிதிக்கல் பீஸ்டோட பிளட்டை வாங்க குடிச்சிட்டு தீயா ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்றார். இத பார்த்து நம்ம வில்லேஜ் சீஃப், குயிமோ நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் ரிகவர் ஆயிட்டான்னு கேட்க நம்ம ஹீரோ வில்லேஜ் சீஃபை பார்த்து, நான் என்னோட டாமினரிங் பாடியோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீடா ஓடிக்கிட்டே ட்ரைனிங் எடுக்கிறது அதை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா. சோ அதனால நான் இப்போ ஓடிக்கிட்டே ட்ரைனிங் பண்ண போறேன்னு ஓட ஸ்டார்ட் பண்ண பின்னாடியே நம்ம பாட்டி தாத்தாங்களும் ஓடி போறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ டீமோனிக் அண்ட் டிவைன் சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி அவேக்கன் ஆயிரான். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கிற நம்ம ஹீரோ சரி இன்னைக்கு நாமளே தனியே ட்ரைனிங் எடுப்போம்னு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண அப்படியே ஓடி ஓடி வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே கிரேட் வேஸ்ட்லேண்டோட தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வந்து சேர்ந்துடுறான். சரி வந்துட்டோம், சும்மா சுத்தி பார்ப்போம்னு போட்ல உள்ள போனா உள்ள ஒரு பெரிய பொத்த துறவியோட சிலை இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கோ என்னடா இது ரொம்ப வினோதமா இருக்கு. சரி எது அப்படியோ இத பார்க்க ஏதோ கோவில் மாதிரி இருக்கு. நம்ம கண் தெரியாத தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, கோவிலுக்குள்ள போனா கண்டிப்பா ஊதுபத்தி கொளுத்தி வச்சு சாமி கும்பிடணும். பட் நம்ம கிட்டதான் இப்ப கையில எதுவுமே இல்லையே, சோ பேசாம வெளியே இருந்தே கும்பிட்டுட்டு போயிடுவோம்னு ஒரு வணக்கத்தை போட, அப்போன்னு பார்த்து உள்ள இருந்த ஒரு பொண்ணு வந்து, ஹாய் நான் இங்க பக்கத்து வில்லேஜ்ல தான் இருக்கேன், உன்னோட பேர் என்னன்னு கேட்க குயின்மோன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, சரி சரி உள்ள வா, உள்ள கணக்க பொக்கிஷங்கள் இருக்குன்னு நம்ம ஹீரோவை அந்த பொண்ணும் கூப்பிடுறா. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம ஷாக். ஏன்னா அந்த புத்த பிக்குவோட சிலைக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய மனித எலும்பு கூடுகள் இருக்கு. நம்ம ஹீரோ ரொம்பவே ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட்டானே. சோ அவன்
அந்த பொண்ணை பார்த்து வேணாக்கா நோ தேங்க்ஸ்னு சொல்லிட அந்த பொண்ணை பார்க்கணுமே அவ சடார்னு கோவத்துல மான்ஸ்டர் ஆகிடுறா. அந்த சிலையோட கட்டி இருக்கிற சங்கிலி எல்லாம் அந்த மான்ஸ்டர் பொண்ணை புடிச்சிருக்க இத பார்த்த நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா தோணுது. நம்ம ஹீரோக்கு அவனோட பவர்ஸ் ஃபர்ஸ்டா அந்த இருளரக்கனும் எலும்பு கூட இருந்த உயிரோட வந்த தேவதூதர்களோட சண்டையில இருந்தும் வந்த சத்தத்தால தான் கிடைச்சது. சோ நம்ம இந்த புத்த துறவி கிட்ட இருந்து வர ஜென்மந்திர ஒளியையும் நம்மளோட ஆத்ம சக்தியை தடுக்கிற மந்திர சுவரை உடைக்க யூஸ் பண்ணி பார்க்க கூடாதுன்னு ட்ரை பண்ணா அது செம்மையா ஒர்க் அவுட் ஆகி நம்ம ஹீரோ ஆத்ம சக்தியை அடைஞ்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட ஆள் மனசுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம தாத்தா பாட்டிங்க சொன்ன மாதிரி 4 மிதிக்கல் பீஸ்டோட உருவங்களும் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோவோட குட்டி வெர்ஷன் இருக்கு உள்ளுக்க. இதுல இருந்தே தெரியுது நம்ம ஹீரோ ரொம்பவே டிஃப்ரெண்ட். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தன்னோட ஆத்ம சக்தியை அடைஞ்ச விஷயத்த தாத்தா பாட்டி கிட்ட சொல்ல அவங்க எல்லாருமே செம ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கெட்ட கனவு கண்டு திடீர்னு கண்ணு முழிக்க நம்ம கண் தெரியாத தாத்தா வந்து குய்மு நீ உன்னோட பயத்தை உன்கிட்ட இருந்து அழிக்க ரெடியான்னு கேட்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்ல வெளியே இருக்கிற கடவுளோட ஜொலிக்கிற சிலைக்கு முன்னால வாராங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தெய்வீக கண்களை திறக்கிற கலைய நம்ம கண் தெரியாத தாத்தா சொல்லி கொடுக்குறார். அத ஓபன் பண்ணதும் நம்ம ஹீரோவுக்கு கடவுளோட உண்மையான உருவம் தெரிய ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோவால அதை தாங்கிக்க முடியாம கீழே மண்டி போட ஸ்டார்ட் பண்றான். அப்ப நம்ம தாத்தா குயின்மோ மண்டி போடாத, இப்ப நீ மண்டி போட்டா அப்புறம் உன்னால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது இந்த சிலைக்கு முன்னாடி. தொடர்ந்து அதை பார், இது ஜஸ்ட் ஒரு சிலை தான். நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ இதை பார்த்து பயப்படாம இது மேல ஏறி விளையாடி சாப்பிட்டு இருக்க. கல்டிவேஷன்ன்றது உன்னோட இதயத்தை வளமாக்குறதுக்கு தான். நீ இப்போ ஒரு சிலைக்கு பயந்தான்னா உன்னால பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாது. கோவில்ல இருக்கிற கடவுளை மாத்துறது ஈஸி, பட் உன்னோட மனசுல இருக்கிற கடவுளை மாத்துறது கஷ்டம்னு சொல்ல குயின்மு கேக்குறான் என் மனசுக்குள்ள இருக்கிற கடவுளா? அதுக்கு தாத்தாவும் ஆமா, உன்னோட மனசுக்குள்ள இருந்து வளர விடாம தடுத்து இழுக்கிற பொய்யான கடவுள்கள்னு சொல்றார். உன்னை எது அடிமையாக்கி பார்க்கணும்னு அடிப்பணிய செய்யுதோ அது உண்மையான கடவுளா இருந்தாலும் எதிர்த்து நிக்கணும் குயிமோ. கடவுளுக்கு முன்னால பயந்து மண்டி போடாம நீயும் ஒரு கடவுள் ஆகணும்னு துணிஞ்சு நிமிர்ந்து நிக்கணும்னு சொல்றார். இந்த உலகத்துல யாரும் யாரை விடவும் எதாலையும் உயர்ந்தவங்க இல்ல குயிமோ, எல்லாருமே சமம் தான்னு சொல்லி அவரோட ட்ரைனிங்க முடிச்சிடுறார். அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கும் போது நம்ம கிங்காங் பயப்புள்ள வந்து அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு நம்மள யார் பெருசுன்னு அடிச்சு பார்த்துப்போம்னு சொல்லிட்டு செம்ம ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுது. கடைசியில 2 பேருமே களைச்சு போய் விழுந்து போதும்டா நாளையில இருந்து சேர்ந்து ஒரு வழியா பிராக்டிஸ் பண்ணி சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோ நம்ம கண் தெரியாத தாத்தா சொல்லி கொடுத்த சொர்க்கத்தையே பாக்குற கண்களோட ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து அதோட கடைசி 9வது லெவல் அடைஞ்சா என்னால இன்னும் எவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு விஷயங்களை தெளிவா அவதானிக்க முடியும்னு நினைச்சிட்டு ஓடிக்கிட்டே ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ தன்னோட டாமினரிங் பாடியோட ஸ்கில்ஸ் எதுவுமே தனக்கு ஆக்டிவேட் ஆகலன்னு பேச முடியாத தாத்தாவோட ஹெல்ப் கேட்க அவர் மோர் நீ நெருப்பையும் தண்ணியையும் ஃபர்ஸ்டா அவதானிச்சு கட்டுப்படுத்த கத்துக்கோன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அதை ரொம்ப ஈஸியா செஞ்சிடறான். அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம வில்லேஜ் சீஃபையும் பொய்சன் செய்யற தாத்தாவையும் காட்டுறாங்க. நம்ம பொய்சன் செய்யற தாத்தா வில்லேஜ் சீஃபை பார்த்து வாழ்க்கையில உங்களை மிஞ்சிக்கிறதுக்கு யாருமே இல்ல, ஏன் நீங்க மட்டும் நம்ம மோருக்கு உங்க கலையை கத்து தரலன்னு கேட்க அதுக்கு வில்லேஜ் சீஃபும் எனக்கும் விருப்பம் தான், பட் அதை சமாளிக்கிற அளவு நம்ம மோர் இன்னுமே ரெடி ஆகலையோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் முழுசா எந்திரிச்சு நிக்கிற டைம்லயே என்னால அந்த கலையை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லன்னா நான் ஏன் இங்க மறைஞ்சிருக்க போறேன். சோ நம்ம ஹீரோ கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இவங்க எல்லாரையுமே இப்படி நடைப்பணமா மாத்தினது அவங்க எனிமீஸ் தான். அவங்களுக்கு பயந்துதான் இவங்க கிரேட் பேஸ்லேண்ட்ல ஒளிஞ்சிருக்காங்க. இந்த டோங்ஹா சீரீஸ்ல இன்னுமே எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். என்னோட கலையை கத்துக்கிட்டா என் தோள் மேல இருக்கிற பொறுப்புகளையும் சேர்த்து நம்ம குயிமு தன்னோட தோள் மேல சுமக்க ரெடியா இருக்கணும். இப்ப அவன் முழுசா ரெடி ஆகல, ஆனதும் அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு பொய்சன் தாத்தாவும் எனக்கு புரியுது, பட் நம்ம குயிமு இந்த கிரேட் பேஸ்லேண்டை விட்டு வெளி உலகத்துக்கு போகும்போது நம்ம 9 பேரோட கடந்த காலமும் அவனைத்தான் தாக்கும்னு சொல்ற. இந்த 9 பேருமே 9 விதமான கலைகள்ல யாராலையும் ஜெயிக்க முடியாதவங்க. சோ இவங்க எனிமீஸ் யாரா இருக்கும்னு கெஸ் பண்ணா கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் எந்த மாதிரி யோசிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த கிங்காங் குரங்கும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இன்னொரு வில்லங்கமான இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த இடத்துல காவலுக்கு இருக்கிற சிலைங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சரின்னு உள்ள போன 2 பேரும்
அங்க இருந்த சுவரை பார்த்தா அதுல நம்ம ஹீரோவோட டாமினரிங் பாடி மாதிரியே இருக்கிற ஒரு கலையோட விளக்கம் பெயிண்ட் பண்ணி இருக்கு. சரி, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு பாக்குறப்போ திடீர்னு வௌவால் எல்லாம் பறக்க வெளியில அப்படியே பேய் பங்களா மாதிரி அந்த இடத்தை சுத்தி மாற தண்டப்பாட்டுல உள்ளுக்கு எல்லா கேண்டில்ஸ் எல்லாம் எரியுது. இப்படியே இங்க சீனை கட் பண்ணி நம்ம பாட்டியையும் வில்லேஜ் சீஃபையும் பாய்சன் செய்யற தாத்தாவையும் காட்டுறாங்க. நம்ம பாட்டி அவங்க 2 பேர்கிட்டயுமே நான் வர்ற வழியில நம்ம கனோலா வில்லேஜ்ல இல்லாத கொஞ்சம் பேரை பார்த்தேன்னு சொல்றாங்க. நான் கெஸ் பண்ணது சரின்னா லீ ரிவர் செக்ட் நம்மள பழி வாங்க வந்திருக்காங்கன்றாங்க. அதுக்கு நம்ம வில்லேஜ் சீஃபும் இவ்வளவு சீக்கிரமாவா நம்ம குயிமுவால அவங்கள தனியா சமாளிக்க முடியாதுன்னு யோசிக்கிற. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த கிங் கோங்கும் வெளியே வரத காட்டுறாங்க. வெளியே வந்தவங்களுக்கு இன்னொரு சைட்ல இருந்து சத்தம் கேட்க அந்த பக்கமா இருக்கிற கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா உள்ள ஒரு பெரிய சுவர்ல 10 கோல்ட் கலர்ல இருக்கிற ஆணி அடிச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு ட்ராப் ரத்தம் கீழே விழ பார்த்தா அந்த ஆணிங்களுக்கு மேலால ஒரு கருப்பு நிழல் எழும்புது. பார்த்தா அது ஒரு இருள் அரக்கன். பட் அத நம்ம கிங் கோங் கத்தி பயமுறுத்த கொஞ்சமா அடக்கி வாசிக்குதேன்னு பார்த்தா அது கான்ல ஃபுல் ஃபோம்ல வர நம்ம ஹீரோ அதோட சவுண்ட்ல இருந்து அது ஒரு டீமன்னு கண்டுபிடிச்சிட்டு தானும் அதே டீமோனிக் சவுண்டை யூஸ் பண்ணி அந்த சீல ஒரு அடி அடிச்சுட்டு பொத்துன்னு வெளியே வந்து விழுந்துடுறான். அப்ப அந்த டீமனும் எங்க கிளானோட மந்திரத்தை சொல்றேன்னா நீயும் என்னோட கிளான்ல வந்தவனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இது எங்களோட கிளானோட டீமோனிக் பவர் சீல் டெக்னிக். இதோட 2வது ஸ்டேஜ் ஃப்ரீடம் சீல். பட் உனக்கு ஃபுல்லா தெரியலன்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நாம ஒருவேளை டீமோனிக் கிளான்ல ஒரு ஆளோ. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் அவனோட அம்மா அப்பா யாருன்னே தெரியாது இல்லையா. உடனே அந்த டீமனும் இந்த குரங்க வெளியே போக சொல்லு, நான் உனக்கு மிச்ச டெக்னிக்க சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோவும் கற்பூரம் மாதிரி சட்டுன்னு புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் தங்களோட உடலை விட்டு வெளியே வந்து ஆன்மாவா பிரியிற மாதிரி இருக்கு. சரின்னு அடுத்த சீலான விஸ்டம் சீலையும் அந்த டீமன் சொல்லி கொடுக்க இன்னும் ஒரே ஒரு சீல் தான் மிச்சம் இருக்கு. அத நீ உள்ள வந்தேன்னா நான் உனக்கு சொல்லி தரேன். அதோட இந்த 10 அணிகளையும் கலட்டி விட்டாதான் என்னால அந்த சீலை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஏமாத்த பார்க்க நம்ம ஹீரோ சும்மா ஆளான்னு அவன் ரொம்ப ஷாப்ல நான் இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்க அந்த டீமன் காண்டாகி டேய் நான் உனக்கு டெக்னிக்ஸ சொல்லி தந்ததும் என்ன ஏமாத்திட்டு ஓட பாக்குறீன்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே நான் ஏன் உங்களை ஃப்ரீ பண்ணணும், இந்த ஆணிங்களை பார்த்தா என்னோட பாட்டியோடது மாதிரி இருக்கு, என்னோட பாட்டி மாதிரி யாராச்சும் உன்னை பிடிச்சிருந்தா நீ சாதாரணமானவனா இருக்கவே இல்லாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம பாட்டி தாத்தா நிக்க அவங்கள நோக்கி நம்ம பாட்டி முதல் சொன்னவங்க ரிவெஞ்ச் மோட்ல வராங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க வந்து சேர்ந்துடுறான். நம்ம பாட்டிக்கும் நெஞ்சுக்கு தண்ணியே இல்ல. நீ ட்ரைனிங் பண்ணு போன்னு கலைக்க பார்க்க நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே முடிவெடுத்துட்டானே தன்னோட தாத்தா பாட்டியை காப்பாத்த ஸ்ட்ராங் ஆகியே தீரணும்னு. சோ இப்பவுமே தாத்தா பாட்டிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சுதான் ஓடோடி வந்திருக்கான். இந்த எனிமி கேங் யாருன்னா நம்ம ஹீரோவும் பாட்டியும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்டு தள்ளின யாங்காங் செக்டோட இணைஞ்ச லீ ரிவர் செக்ட்னு தெரிய வருது. அந்த லீ ரிவர் செக்டோட லீடரும் நம்ம சண்டை போட வேணாம், அதுக்கு பதிலாக என்னோட ஸ்டூடெண்டும் உன்னோட ஸ்டூடெண்டும் மோதிக்கட்டும், யாரு பெஸ்ட்னு பாத்துக்கலாம்னு சொல்ல நம்ம வில்லேஜ் சீஃபும் சரி 2 பேருமே சேம் லெவல்ல இருக்காங்க, சோ சண்டை ஸ்டார்ட் ஆகட்டும்னு சொல்றதோட இந்த பார்ட்டும் முடியுது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் அடுத்த பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from உங்கள் கீர்த்தி. 1 minute. Subscribe, like, share பண்ண மறந்துடாதீங்க. Bye bye.